என் அன்பு குழந்தையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நாள் என்பதை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ மற்றொரு சாதாரண நாள் அல்ல. உன் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் சீறிப்பாய்ந்து கொண்டிருந்த பெரும் புயல் இன்றுடன் முற்றிலுமாக ஓய்ந்து போகும் நாள். உன்னை நிலைகுலைய செய்த கடும் காற்றும், உன்னை நனைத்து வருத்திய மழையும், உன்னை அச்சுறுத்திய இடி மின்னல்களும் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. உன் கடினமான காலங்களுக்கு நான் இப்போது முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உன்னுடைய சோதனை காலம் முடிந்து உன்னுடைய மகத்தான வெற்றியின் காலம் இப்போது தொடங்குகிறது. இவ்வளவு நீண்ட போராட்டத்தினால் நீ மிகவும் களைப்படைந்திருப்பதை நான் காண்கிறேன். சவால்கள் குறையாமல் பெருகிக் கொண்டே செல்வதைக் கண்டு நீ மிகவும் சோர்வடைந்திருக்கலாம். ஆனால் இன்று உன் காத்திருப்பு முடிந்தது. உன் விடாமுயற்சியும் விசுவாசமும் இப்போது உனக்கான ஆசீர்வாதமாக உருமாறியுள்ளன. இந்த மாற்றத்தை நீ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் இன்று இந்த புயல் முடிவுக்கு வருவது தற்செயலானது அல்ல. இது என்னுடைய வல்லமை, ஞானம் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட தலையீடு ஆகும். மற்றவர்கள் உடைந்திருக்கக்கூடிய பல கடினமான சூழ்நிலைகளை நீ தாங்கி நின்று விட்டாய். சுற்றியுள்ள அனைத்தும் ஆடிக்கொண்டிருந்த போது நீ உறுதியாக நின்றாய். நம்பிக்கையற்ற நேரத்திலும் என் மீது நம்பிக்கை வைத்தாய். உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்காத போது கூட நீ தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருந்தாய். அன்பு காட்டப்படாத இடத்திலும் நீ அன்பையே விதைத்தாய். உன்னுடைய இந்த விசுவாசம் என்னால் பார்க்கப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது மற்றும் இப்போது கௌரவிக்கப்படுகிறது. நீ காட்டிய விடாமுயற்சிக்கு இன்று நான் ஒரு பெரிய மாற்றத்தின் மூலம் பதிலளிக்கிறேன். உன் வாழ்க்கையில் வீசிய புயல் வெறும் வேதனையை தரவில்லை, அது உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு தயார்படுத்தியது. இப்போது அந்த தயாரிப்பு காலம் முடிந்து அறுவடை காலம் தொடங்கிவிட்டது. உனது பொறுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு இதுவாகும். உன் வாழ்க்கையில் வீசிய புயல் நோக்கமற்றது அல்லது அர்த்தமற்றது என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. அது உன்னை தகுதியாக்க எடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி காலம். உன் குணங்களை மேம்படுத்தவும் உன்னை வலிமைப்படுத்தவும் நான் அனுமதித்த காலம் அது. இந்த புயலின் மூலமாகத்தான் உனக்குள் ஒளிந்திருந்த பலத்தையும் திறமையையும் நீ கண்டுகொண்டாய். மற்றவர்களின் வேதனையை உணரும் கருணையை நீ இப்போது பெற்றுள்ளாய். வாழ்க்கையை பற்றியும் உறவுகளை பற்றியும் எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது பற்றியும் நீ கற்றுக்கொண்ட ஞானம் இந்த போராட்டத்தின் மூலமே கிடைத்தது. இப்போது அந்த பயிற்சி காலம் முடிவடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்போதுதான் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில்